ஹாய் ஹலோ வணக்கம். இது சும்மா பேசி தான் பார்ப்போமே. நான் பிரதீபா. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நேற்று ஒருத்தர் பேசியிருந்தாரு. கலைஞர் உரிமை தொகை இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டை நான் தான் ஆள்றதா அர்த்தம், மக்கள் மனசில் நான் தான் இருக்கிறதா அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அந்த ₹1000 கண்டினியூ பண்ணுறாங்க. மகளிர் உரிமை தொகையாக 2500 உங்களால் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஊழலற்ற ஆட்சி உங்களால் கொடுக்க முடியுமா, இவ்வளோ நாளில் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவே முடியாது. தேர்தலுக்கு முன்னாடியே தன்னோட பிரச்சார கூட்டத்தில் பேசும்போது ஊழலற்ற வெளிப்படைத்தன்மையான அரசை அமைப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு வேலையாக எந்தெந்த துறைகளெல்லாம் லஞ்சம் ஊழலுக்கு நிறைய சான்சஸ் இருக்கோ அதிலெல்லாம் சிஎம் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு அமைச்சரவை கூட்டத்தில் பேசின முதலமைச்சர் விஜய் அவர்கள், நீங்களும் தப்பு பண்ணக்கூடாது, உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்களும் தப்பு பண்ணாமல் பார்த்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னு சொல்ல முடியாது, எச்சரிக்கை விடுத்திருந்தார். எந்தெந்த துறைகள்லாம் அதிக லஞ்ச பரிமாற்றம் இருக்கோ இப்போ அது சுத்தமாக நின்றுடுச்சுனே சொல்லலாம். டாஸ்மாக் நிர்வாகத்தில் அந்த மாமூல் வாங்குறது இதெல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுச்சு. அந்த பாட்டிலுக்கு ₹10 அப்படின்றதுக்கும் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. மணல் கொள்ளையும் தடுத்து நிறுத்திட்டாங்க. கனிம வள கடத்தலையும் தடுத்து நிறுத்திட்டாங்க. பத்திரப்பதிவு துறையில் லஞ்ச ஒழிப்பு போலீஸார் ஒரே நாளில் 60க்கும் மேற்பட்ட அலுவலகங்களில் சோதனை நடத்தி லட்சக்கணக்கான பணத்தை கைப்பற்றினாங்க. அப்புறம் நிறைய சார் பதிவாளர்கள் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாங்க. நகராட்சி துறையில் கூடுதல் தலைமைச் செயலாளர் ககன்தீப் சிங் பேடி தமிழ்நாடு முழுக்க கட்டிட அனுமதிகளை வழங்குகிற நகரமைப்பு அதிகாரிகளை கூண்டோட இடமாற்றம் செஞ்சுருந்தாங்க. மக்கள்கிட்டையும் எந்த பணமும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. சமூக நலத்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள மரியம் பல்லவி பல்தேவ் அப்புறம் சத்துணவு அப்புறம் அங்காடி மையங்களில் உள்ள அங்கெல்லாம் நேர்மையாக இருக்கணும், வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எச்சரித்தது மட்டும் இல்லாமல் நிறைய தப்பு பண்ண ஊழியர்களை அவங்க சஸ்பெண்டும் பண்ணியிருக்காங்க. நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர்கள் கூட்டத்தை கூட்டிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இதுவரைக்கும் அவங்க கொடுத்துட்டு வந்த 25% கமிஷனை இனிமேல் யாருக்கும் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் செய்கிற வேலை குவாலிட்டியாக இருக்கணும், சொன்ன டைமுக்கு முடிச்சு காட்டணும், எல்லா டெண்டரும் ஒரு பர்டிகுலர் வெப்சைட் ஒன்று சொல்லி அதில் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் எந்த ஒப்பந்ததாரருக்கும் ஸ்பெஷல் ஆஃபர்னால் எதுவுமே கிடையாது. துறை அதிகாரிகளும் லஞ்சத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுபோல் எல்லா மினிஸ்டர்ஸும் அதுக்கப்புறம் துறை செயலாளர்கள் முதலமைச்சர் எதிர்பார்க்குற வகையில் தன்னோட ஒர்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே ஆய்வு பண்ணுறதா இருக்கட்டும், அந்த தவறுகள்லாம் கண்டுபிடிச்சி சஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய விஷயம் அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. மொத்தத்தில் லஞ்சம் ஊழல் அப்படி இல்லாத மாநிலமாக தமிழ்நாடை நாங்கள் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் ஆமாப்பா, லஞ்ச ஊழலாம் கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் நாளில் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். அப்போ மக்கள் மனசில் யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். தேங்க்யூ.